வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா கார்த்தியையும் ரேவதியையும் சட்டப்படி பிரிக்கணும்னு சந்திரகலா சாமுண்டேஸ்வரிக்கு தூபம் போட்டு நேரா வக்கீல் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் என் இரண்டாவது பொண்ணு ரேவதியும் அவ மாப்பிள்ளையும் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, அதனால சட்டப்படி விவாகரத்து வேணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு வக்கீல், மேடம், உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு இப்பதான கல்யாணம் ஆயிருக்கு, இப்பவே பிரிக்கணுமா கேட்க, ஆமா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அவன் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஏற்கனவே பஞ்சாயத்துல பிரிச்சுட்டோம், ஆனாலும் என் பொண்ணு இன்னும் அவனை கணவனை நினைச்சு சந்திச்சுட்டு இருக்கா, அந்த உறவை முழுசா அறுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வக்கீல், சரி மேடம், நான் விவாகரத்து பத்திரத்தை ரெடி பண்றேன் சொல்ல கூடிய சீக்கிரம் பிரிக்கணும் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இந்த காட்சியை நம்ம ராஜாவுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் பார்க்கறாங்க. உடனே ராஜாவுக்கு போன் பண்ணி, உங்க மனைவி ஈஸ்வர், உங்க இரண்டாவது பொண்ணு ரேவதி விவாகரத்து பண்ணுவதற்காக லாயரை சந்திச்சிருக்காங்க சொன்ன உடனே ராஜா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, சந்திரகலா தூண்டி சாமுண்டேஸ்வரி இப்படியெல்லாம் செய்யறாளே கவலைப்பட்டு மயில கூட்டிட்டு நேரா கார்த்திய சந்திக்க போறாங்க. அங்க போய், மாப்பிள்ளை, நீங்க வீட்டுல இல்லாததை பயன்படுத்தி சந்திரகலா ரொம்ப எல்லை மீறி போயிட்டா, சாமுண்டேஸ்வரிய முழுசா அவ கையில போட்டு ஆட்டுறா, கூடிய சீக்கிரம் நீங்க எங்க வீட்டுக்கு வரலன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலை வரும் சொல்லுறாங்க. மேலும் உங்களுக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து ரெடி பண்றதுக்காக லாயரை பார்த்திருக்காங்க, இதுக்கு மேல நீங்க அமைதியா இருந்தா உங்களை ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகிடுவாங்க எச்சரிக்கிறாங்க. அதுக்கு ராஜா அத்தை திருந்த மாட்டாங்க, ஆனா எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு உறுதியா சொல்றாங்க. அதே நேரத்துல ராஜா ரேவதிய சந்திக்கிறாங்க. அப்ப ரேவதி, எங்க அம்மா விவாகரத்துக்கு ரெடி பண்றாங்க, ஆனா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் உன்னோடவே வாழ விரும்புறேன்னு சொல்றாங்க. மேலும் எங்க அம்மா எங்க அப்பாவையும் பாட்டியையும் பிரிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையையும் பிரிச்சுடுவாங்க, அவங்க மனசுல அவ்வளவு வன்மம் இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் கண்ணீரோட சொல்றாங்க. அதுக்கு ராஜா கவலைப்படாத, நீ எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிவ, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நான் உன் கணவன், விவாகரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் சம்மதிக்கல நீ தைரியமா சொல்றாங்க. ரேவதி, எங்க அம்மா உன்னை என்னோட அனுப்புவாங்க கேட்டப்போ, அனுப்ப வைப்பேன், இல்லாட்டா என் மனைவி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் ராஜா உறுதியா சொல்றாங்க. அதே சமயம் சிவகாமி பாட்டி சாவுக்கான உண்மை காரணம் முத்துவேலு தான், அந்த உண்மையை சண்முகம் ஏற்றோட போன் மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அப்பதான் அத்தையோட கோபம் தீரும் ராஜா நம்பிக்கையோட சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட ரேவதி, நான் லக்கேஜ் பேக் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா நீ வந்து என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில சாமுண்டேஸ்வரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க, உங்க அப்பா எப்படி அந்த குடும்பத்தோட எந்த உறவும் இல்லாம இருக்கிறாரோ அதே மாதிரி ராஜாவும் அந்த குடும்பத்தோட உறவை விட்டுட்டு எங்க மருமகனா மட்டும் இருக்கணும்னு சொல்றாங்க. ரேவதி அதை ராஜாவிடம் சொல்ல, உண்மை வெளிச்சத்துக்கு வந்த பிறகு நீங்களே எங்க பாட்டி குடும்பத்தோட சேருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜா மனசுக்குள்ள உறுதி பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் இன்னும் சூப்பரான திருப்பங்களோட போயிட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.